தமிழ்நாட்டிற்கான நிதி அளிக்காமல் மத்திய பாஜக அரசு வஞ்சித்து வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் திமுக வேட்பாளர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் செந்தமிழ் செல்வனை ஆதரித்து உதயநிதி வாக்கு சேகரித்தார். அப்போது தொண்டர்கள் அளித்த புகைப்படத்தை குறிப்பிட்டு பேசினார். மூஞ்ச மூடிட்டு இருக்காருல்ல, அவர்தான் எடப்பாடி பழனிசாமி. இங்க பாருங்க, இந்த போட்டோல நான் எடுத்துட்டு வரல, இதெல்லாம் என் கணக்குல வராது, சரியா? இப்படிதான் மோடிக்கு ஒரு போட்டோ நீயே வச்சுக்கப்பா, எனக்கு வேணாம். இப்போ மெட்ரோ திட்டத்துக்கு பணம் கொடுத்தாங்களா? கல்வி நிதி கொடுக்கல. போன பட்ஜெட்ல, ஒன்றிய அரசு பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல, தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல. இந்நிலையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதியை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வாக்கு சேகரித்தார். சாதனை என்பது சொல்வதல்ல, செஞ்சு காட்டுறதுதான். அதை செய்து காட்டிய இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். உலக அரங்கில் தமிழ்நாட்டுடைய ஸ்போர்ட்ஸ்மென் எல்லாம் துலங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்தான் மீண்டும் இங்கே வர வேண்டும். தொடர்ந்து துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர் பாபுவை ஆதரித்து கமல்ஹாசன் பரப்புரை செய்தார். மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட திமுக அரசு செய்து கொடுக்கவில்லை என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ராசிபுரம் தொகுதிக்குட்பட்ட வெண்ணந்தூரில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பரப்புரை மேற்கொண்டார். ஒரு அமைச்சர் இந்த தொகுதியில் இருந்து கூட இந்த அடிப்படை வசதி கூட இல்லை என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 5 ஆண்டு கால ஆட்சியில் தன்னுடைய குடும்பத்தையும் தங்களையும் பாதுகாத்துக் கொள்வதிலேயே திமுக இருந்தார்களே தவிர இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த பகுதி மக்களுக்காக, இந்த ராசிபுரம் தொகுதி மக்களுக்காக ஒன்றுமே செய்யவில்லை என்பதுதான் பொருள். கேவிக்குப்பம் தொகுதியில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி வாக்கு சேகரித்தார். அப்பதான் திமுக குளிர்காயமா? இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. காலகாலமா இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் பூர்வகுடி மக்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து படிக்கணும், வேலைக்கு போறோம், மானமரியோடு சுயமரியோடு வாழ வேண்டும். திமுகவின் சூழ்ச்சியில் பட்டியலின மக்களும் வன்னியர்களும் சிக்கக்கூடாது என்றும் அன்புமணி வலியுறுத்தினார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில தினங்களே இருக்கும் நிலையில் பரப்புரை களம் உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. தஞ்சாவூர் தொகுதியின் திமுக வேட்பாளர் ராமநாதன் காய்கறி விற்பனை செய்து வாக்கு சேகரித்தார். காட்பாடி தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ராமு பொதுமக்களுக்கு இஸ்திரி செய்து கொடுத்து ஆதரவு திரட்டினார். மன்னார்குடி தொகுதியில் தாவேக வேட்பாளர் ராஜராஜன் இளைஞர்களுடன் கபடி விளையாடி கவனம் ஈர்த்தார். காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் நித்யா சுகுமார் தனக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க வந்த நிர்வாகிகளுக்கு வெயிலின் தாக்கத்தை தணிக்க கருப்பு சிவப்பு வண்ணத்தில் குச்சி ஐஸ் வழங்கினார். முதலமைச்சர் கருப்பு கொடி ஏற்றியது தொடர்பாக சபாநாயகர் கூறிய கருத்துக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி பதிலடி கொடுத்தார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக நடந்த விவாதத்தின் போது மு.க. ஸ்டாலின் கருப்பு கொடி ஏற்றினால் என்ன, நீலக்கொடி ஏற்றினால் என்ன என சபாநாயகர் ஓம் பிர்லா பேசினார். இதற்கு நாடாளுமன்றத்தில் பதிலளித்த கனிமொழி, கருப்பு போராட்டத்தின் நிறம், நீலம் அம்பேத்கரின் நிறம் என்றார். Black flag is a sign of protest. A sign to say we will stand up and fight and we shall not give up. Blue flag, sir, is the color Dr. Baba Saheb Ambedkar chose for his party flag. திமுக எம்பிக்கள் கருப்பு நிற ஆடை அணிந்து வந்ததை திருஷ்டி பொட்டு போல இருப்பதாக பிரதமர் கூறியதற்கும் அவர் பதிலளித்தார். People here who are there to protect Hindutva were not reminded of Kali, the goddess, the dark goddess who wears black. Yes. The feminine power, the woman, the goddess who is supposed to drive away ego, arrogance and ignorance. மகளிர் இடஒதுக்கீட்டை தொகுதி மறுவரையறையுடன் இணைப்பது அரசியல் யுக்தி என்றும் அவர் விமர்சித்தார்.
சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு இன்று தமிழ்நாடு வரும் ராகுல் காந்தி ஒரே நாளில் 3 இடங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழ்நாடு வருகிறார். பொன்னேரி, சோளிங்கர் மற்றும் துறையூரில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டவுள்ளார். இந்நிலையில் டெல்லியில் இருந்து சென்னை வரும் ராகுல் காந்தி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பொன்னேரி செல்ல திட்டமிட்டுள்ளார். இதற்காக தனியார் பள்ளி மைதானத்தில் ஹெலிகாப்டர் இறங்குதளம் அமைக்கப்பட்டதோடு பெருஞ்சேரி பகுதியில் 20,000 பேர் அமரும் வகையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 12 மணி அளவில் பரப்புரை மேடைக்கு வரும் ராகுல் காந்தி காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகரை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார். இதையடுத்து பிற்பகல் 1:30 மணி அளவில் சோளிங்கர் தொகுதிக்குட்பட்ட பாண்டியநல்லூர் பகுதியிலும், மாலை 4 மணி அளவில் துறையூர் தொகுதிக்குட்பட்ட பெரம்பலூர் பைபாஸ் பகுதியிலும் பரப்புரை செய்ய திட்டமிட்டுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை 13வது கொண்டை ஊசி வளைவில் கட்டுப்பாட்டை இழந்த கேரள வாகனம் விபத்திற்குள்ளானதில் ஒரே பள்ளியில் பணிபுரியும் 7 ஆசிரியைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த 13 பேர் வேனில் வால்பாறைக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். வால்பாறை முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு அவர்கள் பொள்ளாச்சி வழியாக கேரளா திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வால்பாறை மலைப்பாதையில் உள்ள 13வது கொண்டை ஊசி வளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் தடுப்புச் சுவரில் மோதி 800 அடி பள்ளத்தில் 9வது கொண்டை ஊசி வளைவில் கவிழ்ந்து சுக்கு நூறாக நொறுங்கியது. இந்த கோர விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 2 பேர் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். விபத்தில் ஆஷா, ஷகிலா, சஜிதா உட்பட 7 ஆசிரியைகள், மஜித் என்ற பள்ளி ஊழியர் மற்றும் 12 வயது சிறுவன் இறந்தது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் 3 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து நடைபெற்ற பகுதியை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியாப்பானவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் விபத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். வால்பாறை கொண்டை ஊசி வளைவு வாகன விபத்தில் மீட்பு பணிகள் மிக துரிதமாக மேற்கொள்ளப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பானவர் தெரிவித்தார். அந்த விபத்து நடந்த உடனடியாக ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் உடனுக்குடன் அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு நேரடியாக சென்று ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் வந்து உடனுக்குடன் துவங்கப்பட்டுள்ளது. வால்பாறையிலிருந்து பொள்ளாச்சி வர வழியில் 11வது பெண்டில் இருந்து வண்டி கண்ட்ரோல் இழந்து கீழே விழுந்திருக்கு. 13 பேரில் 4 பேர் கிரிட்டிக்கலாக இங்கே அட்மிட் பண்ணியிருக்கோங்க. விபத்தை அறிந்து பொள்ளாச்சிக்கு விரைந்து வந்த கேரள மின்துறை அமைச்சர் கிருஷ்ணன்குட்டி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவித்தார். கேரளா கவர்மெண்ட் எடுத்திருக்கு. அவங்களுக்கு காம்பன்சேஷன் அந்த மாதிரி ஏதாவது அறிவிக்கிறது இல்லை, அதெல்லாம் சிஎம் கிட்ட பேசி அப்புறம் தான் முடியும். நம்ம சிஎம் கிட்ட சொல்லிட்டு தான் இங்கே வந்தது. விபத்திற்குள்ளான வாகனம் 2012 மாடல் என்பதும் பிரேக் பிரச்சனையால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தத்தின் எதிரொலியாக ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக திறந்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவம் கூட்டாக தாக்குதல் நடத்தியதை அடுத்து முக்கிய கப்பல் போக்குவரத்து வழித்தடமாக விளங்கும் ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியது. இதனால் உலகளவில் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவானது. வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்கு ஏதுவாக ஹார்மோஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என இந்தியா உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தின. இதனிடையே ஈரான் அமெரிக்கா இடையே இடைக்கால போர் நிறுத்தம் அமலான நிலையில் ஈரானுக்கு ஆதரவளித்த லெபனான் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வந்தது. இந்நிலையில் அமெரிக்காவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 10 நாட்கள் போர் நிறுத்தம் செய்ய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. இந்த சூழலில் இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் அமலில் இருக்கும் வரை ஹார்மோஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படுவதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி அறிவித்துள்ளார். இதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட்டில் கொல்கத்தா அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற 25வது லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 180 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. கொல்கத்தா அணியில் ஒற்றை ஆடாக போராடிய கேமரூன் கிரீன் 79 ரன்கள் அடித்தார். போட்டியின் பொழுது கேமரூன் கிரீன் அடித்த பந்து அங்கிருந்த கார் மீது விழுந்து சேதமானது.
குஜராத் அணியில் கசிசோ ரபாடா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி கொல்கத்தா அணிக்கு கடும் நெருக்கடி கொடுத்தார். தொடர்ந்து களமிறங்கிய குஜராத் அணியின் கேப்டன் சுப்மன் கில் அதிரடியாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். 50 பந்துகளில் 86 ரன்கள் அடித்த சுப்மன் கில் 17வது ஓவரில் ஆட்டமிழந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். கடைசி ஓவரில் 5 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் 2 பந்துகளை மீதமைத்து குஜராத் அணி தனது ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது. அதே நேரம் நடப்பு IPL சீசனில் இதுவரை ஒரு வெற்றியை கூட பெறாத கொல்கத்தா அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் தொடர்கிறது.